இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு நம்ம சீராக்கின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 18வது அதிகாரம் நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வாழுகின்ற உலகம் பல வாக்குகள் கொடுக்கின்ற, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி பல வார்த்தைகளை கொடுத்துருக்கோம். ஆனா அதை கடைப்பிடிக்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி. பல பேர் அதை செய்யறது கிடையாது. பல வாக்கு தத்தங்கள் மனிதர்களுக்கு கொடுக்குறோம், பல பேருக்கு கொடுக்குறோம், கடவுளுக்கு கொடுக்குறோம், குடும்பத்தாருக்கு கொடுக்குறோம். ஆனா நம்ம கடைப்பிடிப்பது கிடையாது. ஆண்டவர் இங்க அதை சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றமே இருக்காதுன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை கொடுத்துட்டேன், அதனால நான் கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன் திருமணத்துல நம்ம கடவுள் முன்னாடி கொடுக்குற வாக்கே நமக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லாம பொருட்டாக இல்லாத ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல சீராக்கின் புத்தகம் 18வது அதிகாரம், இதோடைய ஒரு முக்கியத்துவம் கடவுள் இன்னைக்கு புரிந்து கொள்ள அழைக்கின்றார். சீராக்கின் புத்தகம் 18வது அதிகாரம் 22 24 வாசிக்கிறீங்களா? நேர்ச்சையை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாய் இருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்துகொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவில் கொள். அவர் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வச் செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சினம் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்காம நேர்ச்சை, நம்ம சில வாக்கு கடவுளுடைய ஒரு வாக்கு கொடுக்குறோம், நேர்ச்சை வைக்கிறீங்க அப்படின்னா அதை கடைபிடிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வேணும். அது ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு நம்ம சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி கிடையாது. நேர்ச்சை அது ஒரு கடன். நம்ம ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் அது ஒரு கடன் இருக்கு. எண்ணிக்கை நூல் 30வது அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சியை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நிறைய பேர் இந்த மாதிரி, கடவுளே நீங்க இதை செஞ்சா நான் அதை செஞ்சிடறேன், இது நடந்தா நான் அது நடந்துடுறேன், திருமணம் நடந்தா இது நடந்தா அது நடந்தா நான் பல விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை சொல்லிட்டு மறக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. எண்ணிக்கை நூல் 30வது அதிகாரத்துல 2வது வசனம், அது உடைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உரைத்தபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டும், அது ஒரு கட்டாயம். நான் சாதாரணமா எடுத்துக்கிறோம். மனுஷங்கிட்ட சொல்றதும் சரி, கடவுள்கிட்ட சொல்றதும் சரி, நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனாலே சில குடும்பங்கள்ல தடைகள் நான் பார்த்துருக்கேன். நேர்ச்சை கடன்கள் நிறைவேற்றாததுனால. சபை உரையாளர் அதனாலதான்
சபையுரையாளர் 5வது அதிகாரத்துல 4-6. கடவுள்கிட்ட நீ வந்து ஒரு நேர்ச்சி வைக்கிற அப்படின்னா, ஒரு வாக்கு கொடுக்குற அப்படின்னா, அத செய்யாம இருக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. அத நான் அப்புறம் செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. அது உடனடியாக செய்யணும். அதை உடனடியாக நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம நேர்ச்சை செய்யாமையே இருக்கலாம். நம்ம இது மாதிரி ஆண்டவர் நாமத்தை வந்து வீணா பயன்படுத்தணும்ன்றது கிடையாது. சபை உரையாளர் 5வது அதிகாரம் 4-6 வாசிக்கிறீங்களா? கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினம் கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஒரு கடவுளுக்கு வந்து இது இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம்? நம்ம அழிக்கிற அளவுக்கு, நம்ம மேல கோபப்படுற அளவுக்கு ஏன் இது ஒரு முக்கியமான விஷயம்? ஏன்னா நம்ம செய்யற நேர்ச்சை அவர் நாமத்தில் செய்கின்றோம். அதுல வந்து அவர் ஒரு சாட்சியாக அவர் நிற்கின்றார். அது அவரை அவமானப்படுத்துவதற்கு இணையான ஒரு விஷயம் அவர் பெயரை பயன்படுத்தி நம்ம அது செய்யாது இருக்கும்போது, நம்ம வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம இருக்கும்போது, எல்லா நேர்ச்சியும் வந்து பல பேர் இந்த நேர்ச்சிகளை வந்து செய்யும்போது ஞானத்தோட செய்யறது கிடையாது. அடுத்து நம்ம சிந்திக்க போற விஷயம் என்னன்னா, ஞானத்தோட செய்யாத நேர்ச்சைகள். ஞானத்தோட செய்யாத நேர்ச்சைகள். சில பேர் நேர்ச்சையை செஞ்சிருவாங்க, அதெல்லாம் வந்து ஞாபகம் கூட இருக்காது. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வந்து நேர்ச்சை பண்ற மாதிரி. அது செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அதுவே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட அவருடைய பேரை பயன்படுத்தி நம்ம சொல்லி, ஆனா அதெல்லாம் வந்து சாதாரணமா எடுத்துக்கிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட அத சொல்றதுக்கு முன்னாடி ஜெஃப்தா அவரு நீதியரசர்கள் 11வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நேர்ச்சியை வைப்பாரு. யார் இந்த போரை நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டுல இருந்து வர ஆளை நான் வந்து முதல் ஆளை நான் வந்து பலியா கொடுப்பேன் அப்படின்ட்டு. முட்டாள்தனமான கத்தத்தங்கள், முட்டாள்தனமான வாக்குத்தத்தங்கள். ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஞானத்தோட ஆவியானவருடைய வழிநடத்துதலோட நம்ம வந்து வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் விடுவது கிடையாது. அதனாலே பல பிரச்சனைகளுக்கும் நம்ம செல்கின்றோம். நம்ம வீணாக அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். நீதியரசர்கள் 11வது அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப வந்து அவரு இந்த வாக்குத்தத்தம் அவர் சொல்லுவார். இத்தனைக்கும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் வந்து இந்த சில தேவையற்ற நேர்ச்சைகளை அவர் வைப்பார். நீதியரசர்கள் 11வது அதிகாரம் 29-லிருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிலெயாதையும் மனாசேயும் கடந்து கிலெயாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடம் இருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். தேவையற்ற பலி, தேவையற்ற நேர்ச்சி,
அப்ப கடைசியில 34 இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளை, அவருடைய மகள் வருவார். மிகப்பெரிய வேதனை. அவர் ஆடையை கிழித்துக் கொள்கின்ற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா பல நேரத்துல இந்த நேர்ச்சியெல்லாம் வைக்கும்போது சிந்திச்சு செய்கின்ற ஒரு நேர்ச்சைகள் கிடையாது. இதுல ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்குமா அப்படின்னு சிந்திச்சு செய்யற வார்த்தைகள் அப்படியே வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை நம்ம விட்டுறோம். நீதிமொழிகள் 20:25 வாசிக்கிறீங்களா? 20:25. அதனால இந்த நேர்ச்சை எடுக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு எண்ணாம் வார்த்தைகளை எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு படையல் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ஒருத்தர் கவுன்சிலிங்காக கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தார். நல்லவர். அவர் வந்து நல்ல படிப்பு இருக்கிறவர், நல்ல ஞானம் இருக்கிறவர் தான். ஆனா ஒரு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவரு செய்த ஒரு பொருத்தனை எப்படி அப்படின்னு சொன்னா, சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு நான் யாரையாவது வந்து இச்சையோட பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அவங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி வந்து அவங்களை வந்து இச்சையோட பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கடவுளோட வந்து அந்த ஒரு ஒரு பொருத்தனையை அவர் வைக்கிறாரு. அது அந்த நேரத்துல அவருக்கு ஞானமா தோணி இருக்கு. ஆனா அவரு சிந்திக்கல. நடைமுறை வாழ்க்கையில் அதை நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது அது எவ்வளவு பெரிய வேதனைகள் உருவாக்கும் அப்படின்ட்டு. உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில இந்த மாதிரி போய் எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன நடக்கும்? ஏன்னா பல பேர் இது வந்து சிந்தித்து செய்வது கிடையாது. சிந்தித்து செய்யாதனால பல பிரச்சனைகள், பல வேதனைகள். அதான் சீராக்கின் புத்தகம் சீராக்கின் புத்தகத்துல போட்டிருக்கோம். 23வது அதிகாரம் 9-11 அவருடைய நாமத்தையும் இந்த சபத்தை எடுக்கிறது, நேர்ச்சி எடுக்கிறது வந்து சும்மா போர் அடிக்கும் போது மாதிரி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது. ஆவியானவரால ஏக்கப்பட்டு நம்ம செய்யணும். சீராக்கின் புத்தகம் 23வது அதிகாரம் 9-11 வாசிக்கிறீங்களா? ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே, தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. விசாரணைக்கு உள்ளாகி அடிக்கடி அடிபடும் அடிமையிடம் அதன் வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களினின்று கழுவப்பட மாட்டார்கள். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் தீநெறியில் ஊறியவர்கள். இறை தண்டனை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் 2 மடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் பாவத்தினின்று விடுபடார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது முதல் விஷயம் என்ன? நம்ம செய்கின்ற நேர்ச்சி சிந்தனையோடு அது ஆண்டவரின் திருவுளமான்னு யோசிச்சு நம்ம வந்து சிந்தித்து அந்த நேர்ச்சியை வந்து செய்யணும். அந்த சபதத்தை எடுக்கலாம். இரண்டாவது விஷயம் நம்ம செய்யறோம். அந்த நேர்ச்சியை செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது வந்து பாவமாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இல்ல சபதம் எடுப்பாங்க, இல்ல வந்து நேர்ச்சை வைப்பாங்க. எப்படி அப்படின்னா பாவத்தை வச்சு. எப்படின்னா அவங்க வந்து நான் வந்து இயேசு நாமத்துல சொல்றேன், நான் வந்து இந்த ஆளை கொன்னுடுவேன். அதெல்லாம் வந்து இயேசு நாமத்துல கடவுளின் பேர்ல சொல்றேன், நான் இந்த ஆளை கொன்னுடுவேன். அதெல்லாம் வந்து பாவத்தை வைத்து நம்ம வந்து இந்த கடவுளின் நாமத்தை வைத்து நம்ம வந்து இது சொல்றேன், இந்த நேர்ச்சையோ இல்ல சபதம் வைக்கிறதோ கடவுளுக்கு அருவருப்பான செயல்கள். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்கள். அது கொலைன்றது மட்டும் கிடையாது, விபச்சாரமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம்.
பாவத்தை வைத்து நான் கோவத்துல, சில பேர் கோவத்துல நான் இவனை கொலை செய்யாம சபதம் எடுப்பாங்க. எங்கன்னு பாக்குறீங்களா? என் பைபிள்லயே இருக்கு. திருத்தூதர் பணிகள் 23வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 12வது வசனம். அதுல பவுலை கொலை செய்வதற்கு யாரு யூதர்கள் ஒரு ஒப்பந்தம் எடுப்பாங்க. இவனை கொலை பண்ணாம நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பாவத்துக்கு ஏதுவான சிந்தனைகள். கடவுளுக்கெல்லாம் அதெல்லாம் அருவருப்பான செயல்கள். திருத்தூதர் பணிகள் 23வது அதிகாரத்துல 12, 13, 14 வாசிக்கிறீங்களா? பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி, நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூளுரைத்துக் கொண்டார்கள். இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள் எண்ணிக்கை 40க்கு கூடுதல் இருக்கும். அவர்கள் தலைமை குருவிடமும் மூப்பர்களிடமும் சென்று, நாங்கள் பவுலை கொல்லும் வரை எதுவும் உண்ண மாட்டோம் என்று ஆணையிட்டு சூளுரைத்துள்ளோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது அப்படின்னா நம்மளால நிறைவேற்ற முடியாத நேர்ச்சைகள் நம்ம செய்யக்கூடாது. நிறைவேற்ற முடியாத நேர்ச்சைகள். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவர் நாமத்துல இல்ல ஒரு பாவம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னா ஆண்டவர் கிருபை இல்லாம ஆண்டவர் கிருபை இல்லாம மட்டும்தான் எப்பவுமே நான் இவங்களை சந்தோஷமா வச்சுப்பேன். அந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத நேர்ச்சைகள். அதுல ஒரு முக்கியமான ஒரு நேர்ச்சை, நிறைய பேர் செய்யற ஒரு நேர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பையன் இல்ல பொண்ணு நான் குருத்துவர் இல்ல கன்னியரா நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சில நேர்ச்சை கடன்கள், சில சபதங்கள்லாம் எடுப்பாங்க சில பேர். அது கடவுள் கொடுக்கிற ஒரு அழைத்துதல். அது ஒரு சுதந்திரத்துல வரணும். உன்னை பிறக்கும் போதே நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ கடவுளுக்காக தான் செய்யணும் அப்படின்றது கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி செய்யற பார்த்திருக்கிறேன். அதனால இந்த நேர்ச்சை சபதம் வைக்கிறதுலாம் கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆண்டவரின் அழைத்ததல் அவங்களுக்கு இருந்தாலுமே, எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களை யாருக்கு அழைத்ததல் இருக்க யாருக்கு அழைத்ததல் இல்லை அப்படின்றது. அவங்களுக்கு அழைத்ததல் இருந்தாலுமே அந்த அவங்க சுதந்திரத்தோடு அந்த புரிதலோடு அந்த அவங்க அவங்களுடைய விருப்பத்தோடு அந்த அந்த அழைத்ததலை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க வழி நடத்தலாம், ஆனா அதை வச்சு அந்த நேர்ச்சை அந்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது, அந்த மாதிரி சம்பந்தம் வைக்க கூடாது. ஆண்டவரே உங்க விருப்பமாக இருந்தால் அவங்கள பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவரே அவங்களுக்கு அந்த கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். நான் ஜெபிச்சிருக்கிறேன். அதான் நேர்ச்சையை செய்யும் போது நம்ம அதை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். நிறைவேற்ற முடியாத விஷயங்களாக நம்ம நேர்ச்சையோ இல்ல சபதங்களோ எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாம பல பாவத்திற்கு நம்ம சென்று கொண்டு இருக்கின்றோம். சில பேர் எப்படின்னா, நான் மொட்டை அடிக்கிறேன்னா இல்ல, என் பிள்ளைங்களை எல்லாரையும் நான் மொட்டை அடிக்க வைக்கிறேன் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு பலியும் செலுத்துறதுக்கு தயாரா இல்லை. மற்றவங்கள பலியை செலுத்த வைப்பாங்க. என்னோட கணவர், என்னோட மனைவி, என்னோட பிள்ளைங்க, என்னோட அந்த மாதிரி நான் அவங்கள எல்லாம் மொட்டை அடிக்க வைக்கிறேன். நம்ம பலியாக இருக்க அங்க யோசிக்கணும். மற்றவர்களை பயன்படுத்துவது அப்படின்றது கடவுளுக்கு ஏற்றபடியான ஒரு நேர்ச்சை கிடையாது. நான் சில பேர் எப்படின்னா, நான் கடவுள் நாமத்தில் நான் சொல்றேன், கடவுள் நாமத்தில் நான் சொல்றேன், இந்த குடும்பத்திலிருந்து நான் பொண்ணு எடுப்பேன், பையன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை சம்மந்தியா ஆக்குவேன் அப்படின்லாம் அவங்களுடைய ஒரு சுதந்திரம் கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னா அதுல நம்ம ஒரு தடை வைக்கிற மாதிரி நம்ம சில வார்த்தைகள் விடக்கூடாது. நேர்ச்சை கடைபிடிக்க முடியாத சில நேர்ச்சைகள் நம்ம வைக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. அது நம்ம குற்ற உணர்வுகளுக்கும் அவமானத்திற்கும் தோல்விக்கும் கொண்டு செல்லும். நம்ம கவனமாக இருக்கணும்.
இதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும்னா அவரு சபை என்ன சொன்னா அவரு மலை பிரசங்கத்துல இதை பத்தி பேசுவார். மத்தேயு 33 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 33 37 வரைக்கும் எடுத்து வாசிங்க. அதுல போட்டிருக்கும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப ஆக்சுவலா எளிதான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். பல விதத்துல வந்து எளிதா அவர் மாத்திட்டாரு. நம்ம தான் தேவையற்ற பாரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நேர்ச்சி எடுங்கன்னு என்னைக்குமே அவர் சொல்லல. நம்ம தான் வந்து தேவையற்ற பாரங்கள் எடுத்துக்கிட்டு. மத்தேயு 5வது அதிகாரம் 33 37 வாசிக்கிறீங்களா? மேலும் பொய் ஆணையிடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மிகுதியாக நம்ம வந்து தீயோனுக்கு தான் அதிகமா இடம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இனிமே வந்து நீங்க வந்து நேர்ச்சியை செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு? கடவுள் பேரை யூஸ் பண்ண பயன்படுத்தினா மட்டும்தானே அது வந்து பெரிய தவறு. அதனால நான் விண்ணகத்திற்கு மேல நான் வந்து ஆணையம் வர்றேன். நம்ம வந்து போப்பாண்டவர் மேல இல்ல உங்க மேல வேலை மற்றவர் மேல வந்து என் பிள்ளைங்க மேல ஆணையிடுறேன் அப்படின்றலாம் சொல்லி, ஏன்னா யாரும் நம்ம நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா இல்லை. அதனால மற்ற விஷயங்கள் மேல நம்ம ஆணையிட்டு அதுக்கு பதிலா நீதி உண்மையை பேசுகின்றவர்களாக இருந்தா நம்ம எது மேலேயும் ஆணையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்னு இருக்கலாம். தேவையில்லை. இன்னைக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் இந்த நேர்ச்சியை நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை கடைபிடிக்கிறதும் கஷ்டம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைபிடிக்கிறதுடைய தடைகள், பிரச்சனைகள் நம்ம சிந்திக்கணும். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்துல அனானியா சஃபாரியா அவங்க ஒரு நேர்ச்சியை செய்தார்கள். இந்த நிலத்தை விற்று நாங்க வந்து அதுல வர எல்லாமே நான் வந்து ஆவியான கடவுள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நேர்ச்சி செய்யறாங்க. சாத்தான் சிந்தனை, தவறான சிந்தனைகள் போட்டு ஒரு பங்கு மட்டும் கொடுக்குறாங்க. முழுமையாக அதை நிறைவேற்றவில்லை. நான் இப்போ இந்த நேர்ச்சியை செய்யறேன், நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி செய்யறேன், அந்த மாதிரி செய்யறேன். கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய சாத்தான் பல சூழ்ச்சிகள், இந்த நேர்ச்சை செய்வதற்கு தடையாக பல சூழ்ச்சிகள் நம்ம மனசுக்கு வரும். அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. அந்த இடத்தை கொடுக்காதீங்க. அந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு கோபப்பட்டு பல நேர்ச்சிகளை இடம் கொடுக்காதீங்க. ஐயோ இதெல்லாம் என்னால முடியாது, இது கஷ்டம், நான் வந்து தெரியாதனமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யாம இருக்காதீங்க. ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். அவர் கிருபையால் நம்மளால செய்ய முடியும். நம்ம வாழ்கின்ற உலகம் எந்த மாதிரி உலகம் அப்படின்னா, கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன கஷ்டம் வேணா எடுக்கிறதுக்கு தயாரா இருப்போம். இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கினா போதும். அது வந்து மற்றவர்களை நம்ம பயன்படுத்துறதுக்கும் நம்ம தயாராக இருப்போம். நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு செலவில்லாம ஒரு நேர்ச்சியும் செய்யக்கூடாது. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கூடாது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 24, 25 எடுத்து வாசிங்க. தாவீது அரசருக்கு சொல்லுவாரு, நீங்க இதை வந்து ஃப்ரீயா எடுத்துக்கோங்க அப்படின்னு. எனக்கு வந்து இலவசமா நான் கடவுளுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்.
நான் எனக்கு வந்து ஒரு செலவில்லாத ஒரு விஷயமும் நான் கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை வந்து மொட்டை அடிக்கணும், நான் வந்து மொட்டை அடிப்பேன். நான் வந்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற சிந்தனைக்கு வர சொல்றாரு. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 24, 25 வாசிக்கிறீங்களா? இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுனாவிடம் கூறி, போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் வந்து செய்யற ஒரு தவறு, இந்த தவறு நான் கூட வந்து செஞ்சிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, ஒரு காட் பேரண்ட்ஸ் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஞான தாயார் தந்தையர், ஞான தந்தையர், ஞான பெற்றோர் ஆக இருக்கிறீங்க. அப்போ ஒரு வாக்கு தரீங்க, ஒரு வாக்கு தத்தம் தருகின்றீர்கள். என்ன வாக்கு தத்தம்? அது வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கறதுக்கு நான் வந்து உதவி செய்வேன், ஆன்மீக வளர்ச்சிக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம சில பொறுப்பு இருக்கு, அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அது வந்து நம்ம கடைபிடிப்பது பல பேர் வந்து ஒரு பேருக்கு அந்த சமூகத்துல ஒரு இது விஷயத்துக்காக ஒரு சடங்காக தான் பண்றோமே ஒழிய அதை நம்ம கடைபிடிப்பது இல்லை. அதை கடைபிடிக்க நம்ம வந்து கடவுளின் கிருபையால் நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். அதுலதான் வந்து நமக்கு ஒரு வளர்ச்சி. அது ஒரு கிருபை, அது ஒரு பிளெஸிங் இருக்கு, அதுல ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ஒரு நேர்ச்சி எடுக்கிறீங்கன்னா அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா சில சூழ்நிலையில் இப்ப எனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன பாத்தீங்கன்னா, அந்த யாருக்கெல்லாம் வந்து நான் இப்படி இருக்கிறேனோ அவங்கெல்லாம் சில பேர் இப்போ என்னன்னா வந்து பேசக்கூடிய ஒரு நிலையில இல்லை. அப்படின்னா பரவாயில்ல, அவங்க வந்து பேசுறதுக்கு விருப்பப்படலை, அவங்க வந்து நம்மளோட இப்போ உறவு இல்லை அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா நம்மளால அவங்கள வழி நடத்த முடியும், ஆன்மீக வழி நடத்துதல் கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஒரு நேர்ச்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதை செய்ய வேண்டியது நம்ம கடமை. அந்த பிள்ளைகளை ஞானத்தில், கடவுளுடைய ஞானத்தில் வளர்க்க வேண்டியது அப்படின்றது நம்ம கடமை. சரிங்களா? அதை வந்து நீங்க நிறைவேற்றணும், அந்த நேர்ச்சியை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா. ஆனா இது வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அடுத்தது நீங்க சிந்திக்க வேண்டியது, நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம நல்ல எண்ணங்களோடு சில நேர்ச்சிகள் எடுத்திருந்தாலும் நம்மளால அது கடைபிடிக்க முடியாததாக இருக்கலாம். உண்மைதான். முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். நமக்கு கடைபிடிக்க முடியாத சூழ்நிலைகள். அதனால ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவர் மட்டும்தான் செய்த எல்லா நேர்ச்சையும் முழுமையாக, நிறைவாக நிறைவேற்றிருக்கின்றவர் அவர் மட்டும்தான். அவரையே பலியாக அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். நம்ம உள்ளத்தில் மனம் நொறுங்கி நான் இந்த பாவத்தைக்காக ஆண்டவரே நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், சபதமோ இல்ல நேர்ச்சியோ நான் வந்து செய்ய வந்து தவறி விட்டேன், இல்ல தெரியாம சில நிறைவேற்ற முடியாத சில நேர்ச்சிகள் நான் நேர்ந்திருக்கின்றேன், இல்ல கடமையை தவறுகின்ற விதத்தில் திருமணத்தில் சில நான் வந்து செய்த ஒரு நேர்ச்சியை நான் வந்து நிறைவேற்றல, விபச்சாரத்திற்கு போயிருக்கிறேன், பல பாவத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன், நான் வந்து அன்பு செய்யல, இந்த நேர்ச்சிக்கு எதிராக நம்ம வந்து செய்த ஒரு சபதத்துக்கு எதிராக நீங்க வந்து செயல்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அத பாவ சங்கீதத்துல செய்யும் போது சொல்லும் போது ஒரு ஹீலிங் கடவுள் தருவார், ஒரு விடுதலை கடவுள் தருவார், ஆண்டவருடைய ஒளி வரும், நமக்கு விடுதலை வரும், ஒரு சமாதானம் வரும். சில பேர் வந்து சரிங்களா, அத பாவ சங்கீதத்துல சொல்லுங்க, அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில்
மிக முக்கியமான ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். விஷயம் என்னன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொஞ்சம் நீங்க வந்து தியானிக்கணும். யாக்கோபுடைய வாழ்க்கை. அவரு நேர்ச்சையெல்லாம் வந்து வைக்கிற ஒரு பழக்கம் இருந்த ஒரு நபர். தொடக்க நூல் 28வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, அவரு ஒரு நேர்ச்சை அங்க வைக்கிறார். இந்த மாரி ஆண்டவரே நீங்க இந்த மாரி செஞ்சீங்க அப்படின்னா, நான் வந்து இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நேர்ச்சை வைக்கிறார். சரிங்களா? 20வது வசனத்திலிருந்து 22. தொடக்க நூல் 28ல 20லிருந்து 22 வாசிக்கிறீங்களா? 4ஆம் வரிசையில் படிகப்பச் விடுதலை. சாரி பிரதர். மேலும் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகின்ற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து, உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து, என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின், ஆண்டவரே எனக்கு கடவுளாயிருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10ல் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அவர் வந்து நேர்ச்சை தடவையா ஆண்டவர் சந்திக்கிறார் அவரு. ஒரு நேர்ச்சையை குடுக்குறாரு. அவரு வைக்கிறாரு. ஆனா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள் அவர் சந்திப்பாரு. பல இழப்புகள், அ பல இன்னல்கள் அவர் வாழ்க்கையில இருக்கும். ஆனா, ஒரு வாட்டி கூட அவர் இந்த மாரி ஒரு நேர்ச்சையை வைத்து நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த மாரி வைக்கல. தொடக்க நூல் 35வது அதிகாரம். தொடக்க நூல் 35வது அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுல அ கடவுள் யாக்கோபு கிட்ட இங்க பேசுறாரு. திரும்ப ஒரு காட்சி யாக்கோபு கிட்ட அவர் பேசுறாரு. "போ பெத்தேலுக்கு செல். அங்க ஒரு பலிபீடத்த நீ செலுத்து. பலிபீடத்த கட்டி எழுப்பு" அப்படின்ட்டு. "இதெல்லாம் நீ வந்து உன்னை தூய்மைப்படுத்து" அப்படின்ட்டு. அவரு அங்க வந்து ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்றேன். நான் அதுக்கு நீங்க இது இங்க இருந்து என்ன காப்பாத்துங்க. நான் வந்து இது செய்றேன், அது செய்றேன். அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. என் அப்பா வந்து என்னுடைய தகப்பன் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு உறவுக்கு சென்றிருந்தார். நான் இது செஞ்சா 10ல ஒரு பங்கு நான் குடுத்தா அவரு இது செய்வாரு. அந்த மாரி ஒரு சிந்தனை இல்லாம, பேரம் பேசாம, பிள்ளைகளுக்கு பேரம் பேச வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. பேரம் பேசாம, நீங்க இது செஞ்சா நான் அது செய்வேன் அப்படின்ற ஒரு பேரம்லாம் பேசாம, என் தந்தை என்னை அவரு நேசிக்கின்றவர். அதனால எனக்கு அவருக்கு பாதுகாப்பு எனக்கு தருவாரு. அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வந்து அங்க போறத நீங்க கவனிக்கலாம். தொடக்க நூல் 35வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அங்க ஒரு விதமான ஒரு பேரம் பேசுதலும் இல்ல. கடவுள் சொல்றாரு, நான் செய்யறேன். நான் என்னை தூய்மைப்படுத்துகின்றேன். என் பாவத்தை நான் உணருகின்றேன். நான் என்னை தூய்மைப்படுத்துகிறேன். பாவத்தை விட்டு அகன்று அவர் சொல்ற இடத்துக்கு நான் செல்வேன். அவர் என்ன பாதுகாப்பாரு. பாதுகாப்பு கூட அவர் ஜெபிக்கலாம். பாதுகாப்பாரு. விடுதலையை தருவாரு. பல ஆசீர்வாதங்களையும் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று அவர் செயல்படுகின்றார். சில பேர் வந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை தந்தீங்கன்னா அன்றாட நாள் டெய்லி நான் ஜெபிப்பேன். இந்த நான் ஜெபிக்காம ஜெபம் வாழ்க்கை இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தேவையற்ற ஒரு நேர்ச்சைகள், நிறைய நேர்ச்சைகள், அந்த மாதிரி நேர்ச்சைகள் செய்யறதுக்கு பதிலா ஆண்டவரே உங்க ஆற்றல் தாங்க அப்படின்னு கேளுங்க. மகனாக இருக்கும்போது நேர்ச்சைக்கு ஒரு அவசியம் இல்லை. ஆக்சுவலா சிந்தித்து நேர்ச்சை செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா சிந்திச்சு செய்யுங்க. வீணா செய்யாது. கடவுளுடைய மிகப்பெரிய பல ஆசீர்வாதங்கள் பெற்ற 1 அரசர்கள் 3வது அதிகாரத்தில் பல நிறைய பலி அவர் செலுத்துவார். சாலமன் கடவுளுக்கு நிறைய பலிகள் அவர் செலுத்துவார். 1000 பலிகள் அவர் செலுத்துவதை நீங்க கவனிக்கலாம். ஒரு பலிப்பீடத்தில்
1000 பலிகள் அவர் செலுத்துவதை நீங்க கவனிக்கலாம். ஆனா ஒரு வாட்டி கூட, ஆண்டவரே நான் இதெல்லாம் நீங்க செலுத்துறேன், எனக்கு இது செஞ்சு தாங்க அப்படின்லாம் அவர் கேட்கல. ஆண்டவரே நீங்க கொடுத்த பொறுப்பை உங்க விருப்பப்படி நான் செய்யணும், அதுதான் அவருடைய மனதுல இருந்தது. ஆண்டவர் ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறாரு. பிளாங்க் செக், நீ எது வேணா, எது ஆசைப்படுற நீ கேளு, நான் தரேன் அப்படின்றார். அவர் ஆசையெல்லாம் வந்து அப்பாற்பட்டு அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவரே உங்க விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றணும், எனக்கு அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஆசீர்வதிங்க. உங்க திருவுள அந்த அளவுக்கு வந்து கடவுள் நேசிச்சிருந்தார். அவருடைய திருவுளத்தை அந்த அளவுக்கு நேசிச்சவரா இருந்தாரு சாலமன். 2 வாட்டி கடவுள் காட்சி கொடுக்கறத நீங்க கவனிக்கலாம். தொடக்க நூல் 1 அரசர்கள் 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார். ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கியபோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன வரம் வேணும் கேளு, எது வேணா நான் தரேன் அப்படின்றார். எம்டி செக், பிளாங்க் செக். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிளாங்க் செக் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஜெபங்களில் அவர் ராஜ்யம் நீதியும் தேடுகின்ற விதத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் சோதிப்பார். இந்த பிளாங்க் செக்குமே ஒரு சோதனை தான். நீங்க நேர்ச்சைகள் வைக்கிறதெல்லாம் பாவம்னு சொல்லல, அது செய்யலாம் நீங்க. ஆனா எந்த எண்ணத்துல, எந்த நோக்கத்தில் செய்யறீங்க? ஆண்டவர் மகிமைக்காக உங்க ஜெபங்கள் இருக்கா, உங்க நேர்ச்சைகள் இருக்கா, உங்க சபதங்கள் இருக்கா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். பல நேரத்துல வந்து இது நம்ம சுயநலமாக இருக்கு. அதனாலேயே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அதிகமா வந்து கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். எப்படி கடவுள் வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி சில கமர்ஷியல் ஃபேத் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நம்பிக்கை வந்து பேரம் பேசுதலோடு இருக்கக்கூடாது. யோபு ஜெபித்தது போல் மகன்கள் நம்ம கடவுள் எதிர்பார்க்கிறது தான். சோலமன் எப்படி ஜெபிக்கிறார் அவர், கடைசியில வந்து சோலமன் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, அவர் வந்து பல விஷயங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அவருக்கு கொடுத்த பொறுப்பை கடவுளுக்கு ஏற்றபடி செய்யணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, இந்த புரிதல், இந்த ஞானத்தை எனக்கு தாங்க. நம்ம பல நேரத்துல வந்து ஞானத்திற்காக ஜெபிக்கிறது இல்ல. விவிலியத்துல யாரும் வந்து இந்த காசுக்காக நீங்க ஜெபிச்சு பார்க்க மாட்டீங்க. பல நேர்ச்சைகள் வைக்கிறாங்க, கடன் முடியணும், கடன் தீரணும், எனக்கு இது வீடு கட்டி எழுப்பணும், காருக்காக, இந்த பல பொருளாதார தேவைகளுக்காக, அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க சரியாகணும், அந்த மாதிரி. அந்த ஜெபமே வந்து இந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுங்க. ஆண்டவருடைய திருவுளத்தின் முக்கியத்துவத்தை வைத்து ஜெபிக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துற ஒரு விஷயம் இதுதான். ஆண்டவர் நினைவுபடுத்துற விஷயம், என் அம்மா வந்து ஜெபிச்ச ஒரு முறை, அம்மா வந்து ஜெபிச்சது ஆண்டவர் வெளிப்படுத்த இது பண்றாங்க. என்னன்னா, இவர் வந்து ஊழியம் செய்கின்ற ஒரு பிள்ளையாக அவர் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக உங்களுக்கு சாட்சியாக நிற்கின்ற பிள்ளையாக நீங்க மாற்ற மாட்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது, அது ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஜெபம். உங்க ஆசீர்வாதத்தை அவங்க வந்து ஐயோ நரகத்துக்கு போயிடுவானா பயத்துல ஜெபிப்பதற்கு பதிலாக, அவர் திருவுளம் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு, அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல 1 அரசர்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்கோம். இது கேட்டது கடவுளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிடித்ததை போல் நம்ம ஜெபிக்க கற்றுக்கணும். சாலமோன் இவ்வாறு கேட்டது
ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவருக்கு ஆமேன். உகந்ததா Praise the நீங்க Lord. கேக்குறீங்களா? உங்க நேர்ச்சைகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் தான் இதான். அது உகந்ததாக இருந்தா நீங்க நேர்ச்சை வைத்தது நிறைவேறும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அது நீங்கும். இருள் நீங்கும். அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா இருளும் நீங்கும். நீங்க எதிர்பார்க்கின்ற நேரத்திற்கு முன்னாடியே சில நேரத்துல அது நிறைவேறும். ம். ஆனா பதற்றத்துல இந்த இதுல வந்து ஆவியானவருடைய தூண்டுதலால் இந்த நேர்ச்சிகளை வைங்க. வாக்குத்தத்தம் கொடுத்துறீங்க. 4 விஷயங்கள் முடிக்கும் போது 4 விஷயங்கள் சொல்ல நான் விரும்புறேன். முதல் விஷயம், இப்போ ஒரு நேர்ச்சை வைக்க போறீங்க அப்படின்னா பதட்டப்பட்டு கவலைப்பட்டு செய்யக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் இருக்குமா, அதுக்கு அது செய்ய முடியுமா நம்மளால அப்படின்னு வந்து யோசிச்சு நம்ம செய்யணும். இரண்டாவது விஷயம் அப்படின்றது, நீங்க வாக்குத்தத்தம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற அது வந்து லேட் ஆகக்கூடாது. நான் அப்புறம் செய்யறேன், அடுத்த மாசம் செய்யறேன், 3 மாசத்துக்கு அப்புறம் செய்யறேன், 6 மாசத்துக்கு அப்புறம் செய்யறேன் அப்படின்னு வந்து காலதாமதம் செய்யக்கூடாது. மூன்றாவது விஷயம், அதான் நம்ம வந்து சபை உரையாளர் 5வது அதிகாரம் 2-4 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். மூன்றாவது விஷயம், ஆண்டவரின் கிருபையை நாடுங்க. அவர் கிருபையால் பல விஷயங்கள் நம்ம செய்யற நேர்ச்சைகள் கூட நம்ம சொந்த முயற்சியால முயற்சி செய்யறதுனாலதான் பல விஷயங்கள் நிறைவேறாம இருக்கின்ற காரணம் இதுதான். சொந்த முயற்சி. கடவுளுடைய கிருபையை நாடுவதில்லை. ஆண்டவரின் கிருபையை நாடுங்க. ஆவியானவர் உதவி செய்வாரு. நீங்க எதிர்பார்ப்பதை விட எளிதாக அந்த நேர்ச்சைகளை உங்களால கடைபிடிக்க முடியும். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும். அன்றாட நாள் பேச்சுல ஆண்டவர் நாமத்தை வீணாக பயன்படுத்தாமல், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்று பேச ஒரு செயல்பாடுக்கு வர சொல்றாரு. ஆண்டவர் நாமத்தை வீணாக பயன்படுத்தாதீங்க. கடவுள் மேல சத்தியமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வீணாக பயன்படுத்தாதீங்க. வார்த்தையை வந்து வீணாக பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வார்த்தை வந்து முக்கியமா கடவுள் நாமத்தை பயன்படுத்தி நம்ம சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற உணர்ச்சி புரிதலோட செயல்படுங்க. அந்த ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லைன்னா பல நேரத்துல வந்து சாத்தானுக்கு தான் இடம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆவியானவர் கிடையாது. அடுத்தது நம்ம சிந்திக்க வேண்டிய, கடவுள் வந்து நம்பிக்கைக்குரியவர். அவரு நிறைவேற்றுவார். நம்ம வந்து ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் கடைபிடிப்பதற்கு. சரிங்களா? உண்மையில் நல்ல ஆவியான தூண்டுதலால் நம்ம செய்யும் போது அது வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபை அவர் தருவார். இப்போ ஞான பெற்றோர் வந்து உங்களால கடைபிடிக்க முடியல அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஞான பிள்ளைகளுக்காக வந்து ஜெபிங்க. ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஜெபிங்க. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கேட்க தயக்கப்படாதீங்க. 10 மணி வரைக்கும் நான் இருப்பேன். ஆனால் முடிஞ்சா வந்து லிஜு பிரதர் வந்து சந்தேகங்களை வந்து அவரு கொடுப்பாரு, பதில் சொல்லுவார். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கடவுளுக்கு உண்மையான்னு சொல்றது அது சத்தியம் பண்றதுக்கு சமமா பிரதர்? ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு சொன்னீங்க நல்லா இருக்கும். நான் அது சத்தியம் பண்றதுக்கு இணையான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஆனா சொல்லுங்க. அதான் இப்ப ஒருத்தர் நாம் சொல்லும் போது அவங்க நம்புறது இல்ல. அதனால உண்மையான்னு சொல்லி பார்த்தாலும் அவங்க அது எடுத்துக்கிறது இல்ல. அதனால இல்ல கடவுளுக்கு உண்மையா நான் சொன்னது உண்மைன்னு சொல்றேன். அப்ப அது சத்தியங்களா? அது வேண்டாம். சரி பிரதர். சரிங்களா? நன்றி பிரதர். வெல்கம். காட் பிளஸ். சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம எப்பயோ கொடுத்த அந்த வாக்கை மறந்துட்டு இருந்தா, நேர்ச்சி பலி சொன்னதை மறந்துட்டு இருந்தா அது எப்படி வருது? அது வந்து எப்படி நிறைவேற்றுறது? இது எப்படி? இப்போ அந்த நீங்க என்ன நேர்ச்சி வச்சிருந்தீங்கன்றதே மறந்துட்டீங்க அப்படின்றீங்களா?
அது ஞாபகம் இல்லை அப்படின்றீங்களா? என்ன ஆமா ஆமா சொன்னீங்க பிரதர். அப்படின்னு. இப்பயும் ஒரு ஓகே. வருஷத்துல ம். கொடுத்துருக்காங்க, மறந்துட்டாங்க. அப்ப புரியுது அது புரியுது. எப்படி பிரதர்? ம். அப்போ வந்து அதான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட உள்ளம் நொறுங்கி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு பாவ சங்கீதம்னு சொல்லும்போது அவர் ரத்தத்தால் அவர் வந்து கழுவி தூய்மைப்படுத்துவார். அதுல இருந்து ஒரு விடுதலை அவர் தருவார். ஏன்னா அதுவுமே வந்து பல பேருக்கு வந்து ஒரு தடையாக இருக்கின்றதை நான் பார்த்திருக்கிறேன். சரிங்களா? வாழ்க்கையில் கிருபை, ஆண்டவரின் கிருபை வருவதற்கு. அதனால தான் சொல்லுவாங்க, வார்த்தையினால தான் நம்ம பல நேரத்துல நம்ம அழியிறோம். சொல்கின்ற வார்த்தைகள், பயன்படுத்துகின்ற விதத்துல ஆண்டவருடைய இது ஆண்டவர் விருப்பமா அப்படின்னு யோசிக்காம நம்ம அழிவு வர்றதுக்கு காரணம் அதான். சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நல்ல கேள்விகள் தான் கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க. அது வந்து உத்திரி பூசி ஸ்தலத்துல வந்து பல பேர் வந்து இந்த நேர்ச்சைகள் நிறைவேற்றாததுனால அங்க வந்து நீங்க நம்ம நம்ம நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால கவனமாக இருங்க. இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. வேற ஏதாவது கேள்விகள் பிரதர், இருக்கா? பிரைஸ் லார்ட். இப்போ நேர்ச்சைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுக்கு பதிலா நான் இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சிலர் இது பண்றாங்க. அது வந்து ஏற்புடையது இல்லையா? இல்ல நேர்ச்சை எது செய்யறோம்னு சொல்லியிருக்கிறோமோ அதை வந்து அதுதான் நம்ம சார், செய்யணும். அதுதான். ஓகே. சரிங்களா? வார்த்தையின்படி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதுபடி செய்யணும். இது செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இது பாவ சங்கீதத்துல செயல் சொல்லலாம். அது உண்மையா செய்ய முடியாததா இருக்கணும். சும்மா சொல்லிட்டு வந்து சும்மா உடைச்சிக்கிட்டு சும்மா சொல்லி சும்மா உடைக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு சுபாவம் கிடையாது. அது சீராக்கின் புத்தகம் 23வது அதிகாரத்துல அந்த வசனம் இன்னொரு வாட்டி வாசிச்சீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பயனா இருக்கும் நான் நம்புறேன். வாசிக்கிறீங்களா? சீராக்கின் புத்தகம் 23வது அதிகாரம். 23:9-11 வாசிக்கிறீங்களா? ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே. தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. விசாரணைக்கு உள்ளாகி அடிக்கடி அடிபடும் அடிமையிடம் அதன் வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களினின்று கழுவப்பட மாட்டார்கள். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் தீநெறியில் ஊறியவர்கள். இறை தண்டனை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் 2 மடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் பாவத்தினின்று விடுபடார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம இந்த ஆணையிடுவது, நேர்ச்சை, அதெல்லாம் வந்து சபதம், அந்த மாதிரிலாம் வந்து வீணா வந்து நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. அது சாதாரணமான விஷயம்னு நினைக்க கூடாது. கடவுள் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி கடவுளை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மனநிலைக்கு வரணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், என்னுடைய பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவருக்கு ஃபாதர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா படிப்பு சுத்தமா தலையில ஏறுது இல்ல. நான் ரொம்ப நாள்ல ப்ரே பண்ணிட்டு அப்புறம் கடைசியா போன மாசத்துல ஒரு டைம், ஆண்டவரே அவனுக்கு ஆசை உண்டு இருக்கு, ஆனா படிப்பு வரல, நீங்க அவனுக்கு நல்ல ஞானத்தையும் படிப்பையும் கொடுத்து அவனை ஃபாதரா ஆக்கி உங்களிடத்துல கூப்பிட்டுக்குங்க, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிட்டுட்டேன் பிரதர். அதுக்காக நான் என்ன பண்ணணுங்க? கடவுளின் அது நாமத்துல தப்பாயிடுச்சா? கடவுளின் பேரால அந்த மாதிரி நாமம் ஆணையிட்டீங்களா? கடவுளின் நாமத்துல வந்து ஆணையிட்டீங்களா? பிரதர், ஹலோ அப்படி அமலா. எதுவும் ஆணையிடல. கடவுளே நீங்க அப்படி பண்ணுங்க,
அவரை ம் நீங்க ஃபாதரா ஆக்கிக்கோங்கன்னு தான் சொன்ன, ஆணையிடல பிரதர். ம் ம் புரியுது. எனக்கும் ம் அது விருப்பம்னு சொன்னேன். நல்ல விஷயம்தான். கடவுள் வந்து ஒரு ஜெபமா மாத்துவாரு. தம்பிக்கிட்ட வந்து சோலமனின் ஞானம் 9வது அதிகாரம். அந்த உங்க மன எஸ் லிஜோ. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, செமினாரியில எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எப்பவாவது நம்ம பெற்றோர்கள் என் குழந்தைய நான் ஃபாதராகவோ சிஸ்டராகவோ விடுவேன் அப்படின்னு சொன்னதுனால யாராவது இங்க வந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பி போகலாம், அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க கேஸ்ல என் பையன் நல்லா படிச்சு ஞானமோட இருந்தா நான் ஃபாதராக போறேன் அப்படிங்கறத அனுமதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா அது உங்க பையன் மேல கட்டாயமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நாளைக்கு உங்க பையன் நல்லா படிச்சு நல்ல ஒரு 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 உன்னமா மீன்ஸ் ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும்போது உங்க பையனே வந்து நான் ஃபாதராக போறேன், எனக்கு கடவுள் என்ன கூப்பிடுறாரு நான் போறேன்னு சொல்லும்போது, இல்ல நீ வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு அது ஒரு பாவக்கடனை அங்க நிற்கும். உங்க பையன் இல்ல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து திருமண வாழ்க்கை தான் நடக்கும், எனக்கு வேணும், திருமணத்துக்குள்ளதான் நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பாவமா இருக்காது. நேர்ச்சை நேரும்போது அவங்கவுங்க லைஃப் கனெக்ட் பண்ணது விஷயங்கள் மட்டும்தான் நேர்ச்சையில இருக்கணும். சில சில ஆளுகள்லாம் கடவுளை ஏமாத்துற சில மெத்தட்ஸ் இருக்கு. அது அது வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிஸ்னஸ்ல நல்லா சேல் கிடைச்சிச்சுன்னா நான் என்னோட சொத்துல இருந்து இந்த பகுதியை நான் வித்து கடவுளுக்கு கொடுத்துட்றேன், ஏழைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடவுளும் செஞ்சு கொடுத்துருவாரு. அப்போ அந்த அந்த காசுங்கிறது அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்கும். அப்போ கொடுக்காம இருக்கிறதுக்கு பதிலா அந்த அதே இது இது வந்து ஒரு இது செமினாரியில ஒரு கதை வழியா கதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பணக்காரர் வந்து என் வீடு வித்துட்டா நான் கடவுளுக்கு அதுல இருந்து வர்ற பாதி தொகையை கொடுத்துட்றேன், இல்லாட்டி முழு தொகையை கொடுத்துட்றேன்னு என்னமோ கடவுளுக்கு நேர்ச்சி வைப்பாரு. அந்த நேர்ச்சி அவர் சொன்ன மாதிரியே பெரிய தொகைக்கு போகும். வீடுக்கு அந்த வீட்டுக்கு விலை கேட்டுட்டு ஒருத்தர் வருவாரு. அப்ப அந்த நபர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த வீடு ₹1 தான், இந்த வீடு நான் விற்கணும்னா என் பூனைய வந்து 1000 கோடி ரூபாய்க்கு இல்லாட்டி 100 கோடி ரூபாய்க்கு வாங்கணும், அப்பதான் இந்த வீடை ₹1 நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு 100 கோடி ரூபா அப்படின்னு விலை வச்சுட்டு ₹1 வீட்டோட விலை கடவுளுக்கு கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் கடவுள் சந்நிதியில கடவுளை ஏமாத்துற விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி சில சில ஆளுங்க இப்படி நேர்ச்சை பண்ணுவாங்க. குழந்தை பிறக்காம எல்லாம் இருக்கும்போது குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னா குழந்தையோட வெயிட்டுக்கு நான் வெள்ளி தர்றேன், குழந்தையோட வெயிட்டுக்கு நான் வேற ஏதாவது விஷயம் தர்றேன், அந்த 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 வெயிட்டுக்கு சமமான காசு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நேர்ச்சை அங்க அப்படி ஒரு நிற்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தேன், அதுக்கு பதிலா இது கொடுத்துட்றேன்னு உங்களுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. திருச்சபையின் ஆசீர்வாதத்தோட எல்லா குருக்களுக்கும் அது மாத்தி தர்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்ப குருவானவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கடவுளோருக்கு ஒரு நேர்ச்சை கொடுத்திருந்தேன், இத வந்து எனக்கு இழைச்சு கொடுங்க இல்லாட்டி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குருவானவர் உங்களுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுப்பாரு. இது பண்ண முடியுமா, உங்க வருமானத்துல இருந்து இது பண்ண முடியுமா, இல்ல இப்படி பண்ண முடியுமான்ட்டு. அப்ப அவரு கொடுக்குற ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அவருக்கு வாக்கு கொடுக்கணும், நான் இது பண்ணிடுறேன்ட்டு. அப்படி பண்ணாலும் அது அந்த பாவம் அதுல இருந்து மன்னிக்கப்படும். இது இல்லாம இப்ப சில யூத்ல இருக்கிறவங்க, கல்யாண வயசுல இருக்கிறவங்க எல்லாம் சிலவங்க பண்ற ஒரு விஷயம், நான் கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் இந்த பொண்ணைத்தான் கட்டிக்குவேன், இந்த பையனைத்தான் கட்டிக்குவேன். இதெல்லாம் கடவுளுக்கோ இந்த ஆணையோ அதுலயே இன்வேலிட், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பையனோ பொண்ணோட இடத்துல இருந்து யோசிக்காம அப்பா அம்மா நான் இவங்களை ஏத்துக்குவேன்னு சொல்றதும் இன்வேலிட். இந்த மாதிரி விஷயம்லாம் இன்வேலிட். அதுக்குள்ளேயே இன்வேலிட். அதெல்லாம் ஜெபமாவோ இல்ல ஒரு பொருத்தனையாவோ கடவுளே பார்க்க மாட்டார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் பார்க்கல, பொருத்தனையா பார்க்கலன்னா கூட அது பாவமா இருக்காது அப்படின்னு நினைச்சுக்காது. சீராக்கின் புத்தகம் 23வது அதிகாரத்துல வாசிச்ச மாதிரி கடவுள் பார்க்கல அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்காக நம்ம வீடா வந்து கடவுள் நாமத்தை பயன்படுத்தி கடவுள்கிட்ட வந்து சபதம் செய்யறதெல்லாம் வந்து அது பாகமா அப்படி வந்து நிக்கும். அது
அதனாலதான் அஜய் வந்து அது கரெக்ட். அஜய் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட். அது வந்து பொருத்தனையா இருக்காது, அது ஒரு பாவமா மாறிடும். அது ஒரு பாபமா அங்க நிக்கும். அந்த பாவம் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். அது கரெக்ட். நான் சொன்னது அது பொருத்தனையா இருக்காதுங்கிறது தான் சொன்னேனே தவிர அது பாபம் இல்லாமல் மாறாது. அது கண்டிப்பா ஒரு பாபமா கடவுள் முன்னாடி நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா நிக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பிரதர், இந்த இப்போ ஓரலா சொல்றத வந்து ஆணையிடுறதுன்னு சொல்றோம். இப்போ 10ல ஒரு பங்கு கொடுக்கறத வந்து ஒரு டொனேஷனா ஒரு தியானத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி எழுதி கொடுக்குறோம் அக்கௌண்ட் நம்பரை. ஆனா ஒரு மாசம் வந்து டிடெக்ட் ஆகுறதுக்கு அமௌண்ட் இல்ல, சோ டிடெக்ட் ஆகல. இது வந்து இந்த நேர்ச்சை கீழே வருமா? இது பாவம் ஆகுமா? நீங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? இல்ல, அது வந்து 10ல ஒரு பங்கு கொடுக்கறத இந்த அக்கௌண்டா கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துறது. இது வந்து ஓரலா சொல்றதே பாவம் ஆகும்போது ஒரு இடத்துல எழுதி கொடுத்தாச்சு, அந்த மந்த் வந்து அந்த அக்கௌண்ட்ல அமௌண்ட் வரல, அந்த சேலரி ப்ராப்ளம்னால வரல அப்படின்னா இது வந்து இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். அது வந்து அதான் வந்து ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கொடுக்கணும். அதை இப்போ இந்த மாசம் கொடுக்க முடியலன்னா கடவுள் புரிஞ்சுக்குவார். கடவுள் வந்து கொடுக்கலாம், அது உடனே வந்து சாபமா நிக்கணும் இல்லை, அடுத்த மாசம் நம்ம அதை சேர்த்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? பட் 10ல ஒரு பங்குங்கிறது டொனேஷன் வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது, பட் 10ல ஒரு பங்குங்கிறது மேண்டேட்டரி தானே? ஆமா, கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஓகே. இந்த விஷயம்லாம் சொல்லும்போது கடவுளை வந்து வட்டிக்காரன் லெவல்ல பார்க்க கூடாது, அதுவும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் கிடையாது. நம்ம பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பண்ணனாலும் கடவுள் மேல இருக்கிற அன்புல தான் அதை நிறைவேற்றணும். இது செய்யாட்டி கடவுள் பாம்பு விடுவாரு, கடவுள் பிரச்சனையை விடுவாரு, சாபம் விடுவாரு, அப்படி அந்த அந்த எண்ணம் தயவு செஞ்சு யாருக்கும் வந்துடக்கூடாது. கடவுள் அப்படி மோசமான ஆளு கிடையாது. பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பண்ணனா நிறைவேற்ற ட்ரை பண்ணும். நிறைவேற்ற ட்ரை பண்றவங்களுக்கு உண்மையாகவே அது முடியல அப்படின்னா பாவ சங்கீர்த்தனம் வழியாக அது கம்மி பண்ணி பண்ற லெவலுக்கு மாத்தி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதும் திருச்சபையில இருக்கு. ஒரே அதே ஒரு விஷயம் மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு, நான் எனக்கு போகணும். சாரி ஃபார் இன்டரப்டிங் லிஜு. ஆனா இப்போ சரி, நீங்க நிறைவேற்றாம போயிட்டீங்க, இப்போ அது வந்து சில தடையாக நிற்கும், சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும். ஆண்டவர் வந்து இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள், அந்த தண்டனைகள் வந்து அது நம்ம நன்மைக்காக அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கடவுள் தண்டிக்கிறாருன்னா அவருடைய தன்மை, அவருடைய கேரக்டர், அவர் வந்து நம்பிக்கைக்குரியவர். அவர் வார்த்தை சொன்னாலும் அவர் வார்த்தைப்படி அவர் நடப்பார். நம்பிக்கைக்குரியவர். ரசமாவும் கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஏற்றபடியா சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த காலத்தில், உரிய காலத்தில் நீங்க வந்து அதை அறுவடை செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபடி நீங்க வந்து அறுவடை செய்வீங்க. அதை நீங்க அதுக்கு ஏற்றபடி மாசம் மாசம் நீங்க அவர் சொன்ன மாதிரி வந்து செயல்படும் போது அது நடக்கும். அது நம்பிக்கையில் நீங்க செய்யணும். அது வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் அப்படின்றதுக்காக சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரே ஒழிய, அவர் நம்ம அழிக்கிறதுக்காக கிடையாது. அவருடைய நோக்கம், இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது, இந்த வேதனைகள்லாம் வர்றதுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க. அவர் மாதிரி மாறணும். அவர் மாதிரி அன்புல செயல்படணும். அவர் மாதிரி வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். வீணான வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்ட்டு பயன்படுத்துறவர்களாக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இதை அனுமதிக்கிறாரே ஒழிய நம்ம தண்டிப்பதற்காக, அழிப்பதற்காக கிடையாது. சரிங்களா? இனி லிஜு பிரதர் உங்களை ஹெல்ப் பண்ணுவாரு. நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்க. சாரி, ப்ளீஸ் லிஜு கண்டினியூ.